ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் கூட நம்ம சேனலில் வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து 20ஆம் தேதி ஜூன் 2024 குரூப் 2 மற்றும் 2ஏவோட நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வர இருக்கிறதா தகவல் காலையில் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து குரூப் 2 மற்றும் 2ஏ 2024ஆம் ஆண்டுக்கான எக்ஸாமுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி 20ஆம் தேதி ஜூன் 2024. ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 19ஆம் தேதி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருமே வந்து அவ்வளோ டிலே பண்ணாதீங்க, லாஸ்ட் வீக் வரைக்கும் பண்ணாதீங்க. ஏன்னா குரூப் 4லேயே நமக்கு தெரியும், நிறைய பேர் வந்து அந்த லாஸ்ட் வீக் வரைக்குமே டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவ்வளோ டிலே பண்ண வேண்டாம், குயிக்காக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து டேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 24ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணும்போது எதுவும் தவறுதலாக வந்து நீங்கள் அதில் இது பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. மெயின்ஸுக்கு வந்து லேட்டர் அப்புறமா வந்து அலௌன்ஸ் பண்ணுறோம், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் விட்டதுக்கப்புறம் டேட் அலௌன்ஸ் பண்ணுறோங்கிற மாதிரி டேட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வேக்கன்சிஸ். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 சர்வீஸ்க்கு வழக்கம் போல் 2A சர்வீஸ்க்குன்னு பிரித்தே கொடுத்துருக்காங்க. இந்த குரூப் 2 சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 13 வேக்கன்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு 333 வேக்கன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு 5. அப்புறம் வந்து ப்ரொஃபஷன் ஆஃபீஸருக்கு 1, சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2க்கு 5. அப்புறம் வந்து பிரான்ச்சு ஸ்பெஷல் அசிஸ்டண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து இப்படி நிறையா கேட்டகரி வைஸ். இதில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டருக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க 107 வேகன்சி. ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 507 வேக்கன்சி வந்து குரூப் 2க்கு வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 16 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சொன்ன 2 வேக்கன்சிஸ்க்கு வந்து லெவல் 18ஓட ஸ்கேல் ஆஃப் பே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வந்து நீங்கள் வந்து குரூப் 2ஏக்கு வந்து வந்தீங்கன்னா, இது அதிகமாக இருக்கிறது சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 497 வேக்கன்சிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு 273 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸாக ரெவென்யூ அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு எல்லாமே அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க, அசிஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 வழக்கம் போல் தான். 2ஐ விட 2ஏல வந்து அசிஸ்டன்ஸ் ஜாப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்கௌண்டன்ட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேடு 2 இருக்குது, அப்புறம் வந்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எல்லாமே வந்து லெவல் 10லேயே தான் வருது. அக்கௌண்டன்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் கிரேடு 3 இருக்குது, பர்சனல் கிளர்க் இருக்குது, மேல் வார்டன், ஜூனியர் அக்கௌண்டன்ட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 1820 வேக்கன்சிஸ் வந்து 2ஏல வந்து கொடுத்துருக்காங்க. 2ல் வந்து 507, 2ஏல 1820 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2000க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட், அதெல்லாம் நம்ம அப்புறம் அது கன்சிடர் பண்ணுவோம். ஸோ டிகிரி ஹோல்டர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி மஸ்ட்டு. ஸோ எந்த போஸ்ட்னாலுமே சரி டிகிரி மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ அதில் இன்னும் அதுக்கு தனியாக வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து குரூப் 2க்கும் 2ஏவுக்கும் ஒரே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே எக்ஸாம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஆப்டிடியூட், அப்புறம் லாங்குவேஜில் நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வழக்கம் போல் தான். ஜிஎஸ் வந்து 75 கொஷின் இருக்கும், மேக்ஸ் 25 கொஷின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் வந்து 100 கொஷின், டோட்டலாக 200 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க், 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் நடக்கும். அதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து பாஸ் எலிஜிபிலிட்டி. அது வந்து ஓஎம்ஆர் டைப்பில் தான் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பு தான். ஸோ குரூப் 2க்கும்
2Aவுக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் காமன் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் வந்து 2 டைப்பாக நடக்கும். 2க்கு வந்து ஒரு மாதிரி மெயின்ஸும் 2Aவுக்கு ஒரு மாதிரி மெயின்ஸும். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 2ஓட மெயின்ஸை பார்த்துருவோம், அடுத்து 2Aவோட மெயின்ஸை பார்ப்போம். 2ஓட மெயின்ஸில் வந்து 2 பேப்பர் நடக்கும். ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, இது கம்பல்சரி. அடுத்து பேப்பர் 2 வந்து ஜிஎஸ்க்கு என்னென்ன டாபிக் வருதுன்னு ஆல்ரெடி நான் சிலபஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வழக்கம் போல் 100 மார்க்ஸ்க்கு மேக்ஸிமம் மார்க்குக்கு நடக்கும் 3 ஹவர்ஸ். அதில் 40 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் வந்து குவாலிஃபைடு. பேப்பர் 2 ஜிஎஸ் வந்து 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் நடக்கும். அதில் 90 மார்க் எடுக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப் தான் எழுதணும் நீங்கள், ஓகேங்களா? இப்போ 2Aவோட மெயின்ஸை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 2 பேப்பர் தான். பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸ்கிட்ட எடுக்கணும். 2A வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் தான். அது வந்து 2Aவில் பேப்பர் 2 வந்து அப்ஜெக்டிவ் தான். கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் 100 கொஷின் இருக்கும், மேக்ஸ் 40 கொஷின், லாங்குவேஜ் 60 கொஷின் இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் 90 இருக்கும். இது அப்ஜெக்டிவ். ஸோ இது 2Aவோட மெயின்ஸ் பேட்டர்ன். இன்டர்வியூ கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் நோட்டிஃபிகேஷனில் முக்கியமாக பார்க்கணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் எல்லாருக்குமே இந்த அப்ளை பண்ணுறது எல்லாம் பாருங்கள். எக்ஸாம் சென்டர்ஸ் குறிப்பிட்ட எக்ஸாம் சென்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2Aக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது, மன்னிக்கணும், ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது. மெயின்ஸுக்கும் போது சென்டர்ஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் சென்டர் கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இதாக இருக்கோ அதை பார்த்து கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் பார்க்க வேண்டியது சிலபஸ் தான். சிலபஸ் ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ப்ரிலிமினரிக்கு ஒரே மாதிரி சிலபஸ் தான். மெயின்ஸுக்கு வந்து தான் கொஞ்சம் மாறும். இப்போ வந்து பாருங்கள், 2A 2க்கும் 2Aவுக்கும் ப்ரிலிமினரிக்கு கொடுத்துருக்காங்க. இலக்கணம். ஸோ இலக்கணம் தமிழ் இலக்கணம் பகுதி ஆ இல்லை பகுதி ஆவணா வந்து இலக்கியம், அப்புறம் வந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தொண்டு, எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, படிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கிராமர், அப்புறம் வந்து போயம், அப்புறம் லெசன் லிஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ படிச்சுக்கோங்க. மெயின்ஸுக்கு அதே மாதிரி அதுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிபே நம்பர் கீழே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நீங்கள் சேனலுக்கு செய்யலாம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.